ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு ரொட்டீன் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களை ஒரு ஷாப்பிங் ஏரியாவுக்கு கூட்டின்னு போகிறேன். தலை வாரிக்க வேண்டாம், மூஞ்சி அலம்பிக்க வேண்டாம், பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம், டிராஃபிக்ல போக வேண்டாம், வெயில்ல நிற்க வேண்டாம், ஆற்றுல இருந்தபடியே சும்மா ஷாப்பிங் ஏரியாவை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக விண்டோ ஷாப்பிங் பண்ணுறவாளுக்கெல்லாம் கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி ஆளுக்கு எஸ்பெஷலி நான் வாங்கணுன்றதை விட வேடிக்கை பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நான் அடிக்கடி இந்த விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு கமர்ஷியல் ஸ்ட்ரீட் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். நான் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டை கவர் பண்ண போகிறது கிடையாது. கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டோட பேக் சைட்லலாம் நிறைய ரோஸ்ல டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு நிறைய ஐட்டங்கள்லாம் கிடைக்கும். எஸ்பெஷலி இது ரம்ஜான் ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. இன்னும் ஃபியூ மோர் டேஸ்ல ரம்ஜான் வந்துடும். ஸோ இந்த நேரத்தில் பரபரப்பா மக்கள் ஷாப்பிங் பண்ற நேரம் இது. உங்களுக்கு வெரைட்டிஸும் நிறைய கிடைக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்த ஏரியாவை உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே யாருக்கெல்லாம் ஷாப்பிங் பிடிச்சிருக்கோ டெஃபினட்டா அவெல்லாம் என்ஜாய் பண்ணுவா. உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே தயவு செய்து லைக் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்கோ, நான் உங்களை ஷாப்பிங் ஏரியாவுக்கு கூட்டின்னு போறேன். நம்ம இப்போ கமர்ஷியல் ஸ்ட்ரீட்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். என்னோடய கவரேஜ் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இல்லை, இன் அண்ட் அரவுண்ட் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன். சாயங்காலம் நான் வந்தது ஒரு அரவுண்ட் 5:30. ஸோ எல்லாருமே நோன்பு திறக்கிறதுக்கு இஃப்தாருக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் மெஜாரிட்டி ஆஃப் த க்ரௌட் ரோட்டில் சுத்தமாக இல்லை. வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்குமே உங்களுக்குமே ஓரளவுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். லாஸ்ட் மினிட் ரம்ஜான் ஷாப்பிங். இந்த தடவை ரம்ஜான் மட்டும் இல்லை, உகாதி ஃபெஸ்டிவல் கூட இந்த தடவை சேர்ந்து வருது. முதல் நாள் மறுநாள் வர்றதுனால அந்த பீப்புள் கூட ஷாப்பிங்க்கு நிறையா பேர் வந்திருக்கா. கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் ஒரு டைப் ஆஃப் ஷாப்பிங் இருக்கும், கொஞ்சம் ப்ரைஸில் கொஞ்சம் ஹையர் சைடு கூட இருக்கும். இன் அண்ட் அரவுண்டில் குவாலிட்டி இருக்கும். அட் த சேம் டைம் நல்ல கிராண்டு பார்ட்டி வேர் மாதிரி ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரைஸ் ஓரளவுக்கு எல்லோரும் வாங்கக்கூடிய ரேஞ்சில் இருக்கும். நீங்களே பாருங்க, நிறையா ஷாப்ஸில் அந்த ட்ரெஸ்க்கு மேலேயே அந்த ப்ரைஸஸ் போட்டிருப்பா, ப்ரைஸ் டேக் போட்டிருப்பா. அதாவது கமர்ஷியல் ஸ்ட்ரீட் பேக் சைடு, அதாவது இப்ராஹிம் ஸ்ட்ரீட்டு, டிஸ்பென்சரி ரோடு, இந்த மாதிரி அதை இன்னும் தள்ளி அடுத்தடுத்த ரோடெல்லாம் நிறைய கடைகள் இருக்குது, எக்கச்சக்க கடைகள் இருக்குது. ரோட் சைட் ஷாப்லாமும் நிறையா உண்டு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க, கம்ப்ளீட்டாக யூ வில் என்ஜாய். டிராஃபிக் நடுவில் நம்ம வீடியோ எடுத்துன்னு போயின்னு இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஹார்ன் சவுண்ட் கொஞ்சம் கேட்கும். நான் எனிவே கொஞ்சம் வால்யூம் குறைச்சி தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அந்த சவுண்டோடு பார்க்கறச்ச தான் அந்த ரோட்டில் நடக்கிற ஒரு ஃபீலிங்கே இருக்கும். இல்லைன்னா நிசப்தமாக பார்த்தா வீடியோ அவ்வளோ எஃபெக்டிவாக எனக்கு ஃபீல் ஆகலை. அதனால் நான் வால்யூத்தை கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ரோடுகளெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரீட் சைட் ஷாப்பிங் வில் பி லைக் திஸ் ஒன்லி. அப்படி இருக்கிறது தான் ஒரு மஜா கூட. நான் இந்த இடத்துக்கெலாம் மோர் தென் 15 இயர்ஸ் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வருஷம் என் பொண்ணு சின்ன குழந்தையாக இருக்கச்சு நிறையா டைம் இங்கெல்லாம் கூட்டின்னு வந்திருக்கேன். இப்போல்லாம் இந்த சைட் போகிறதே இல்லை. ஸோ ரொம்ப நாள் கழித்து பார்க்குறச்ச இது நிறைய டெவலப் ஆகிருக்கு. ரொம்ப க்ளீனாக ரோடெல்லாம் நல்லா பளிச்சுன்னு ஆகி அகலப்படுத்தி மனுஷன் நடக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக அந்த மாதிரியெல்லாம் நிறைய வெல் பிளான்டு கொஞ்சம் ஆயிருக்கு. பார்க்குறதுக்கே கூட எனக்கு பிடிச்சிருந்தது. கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டை சுற்றி ராமர் கோவில், விட்டல் கோவில், நரசிம்மர் கோவில், நிறைய கோவில்கள் இருக்குது. ஒரு நாள் அதை கூட முடிஞ்சால் கவர் பண்ணுறேன். இந்த இடத்துல நடக்கிறச்ச அந்த எண்டில் ஒரு சர்ச் ஏறுது இல்லையா, அந்த சர்ச்சில் இயர்லி ஒன்ஸ் ஒரு திருவிழா நடக்கும். அந்த டைம்லலாமும் ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த இடம். ஸோ எனக்கு இன்றைக்கி அந்த சன்செட்டோட அந்த சர்ச் ப்ளஸ் இந்த ரோட் சைடில் மக்கள் பரபரப்பான ஷாப்பிங் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கே இன்றைக்கி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் அனுபவமாக இருந்தது. கண்டிப்பாக எனக்கு உங்களோட இதை ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு 2 hours முன்னாடி நான் வந்திருந்தா கூட என்னால் இவ்வளோ கேப் கூட கிடச்சிருக்காது. எல்லோரும் அவாவா நோன்பு துறக்கிறதுக்கு போயிட்டதுனால நிறைய கேப்பு. நல்ல ஃப்ரீயாகவே இருந்தது ரிலேட்டிவ்லி நான் சொல்லணும்னு சொன்னாக்கா. அப்படியே கேஷுவலாக வீடியோ எடுத்துன்னு போகிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது. நடுவில் நிறையா பேர் இங்கே மாதிரி விக்ட்ரி காமிக்கிறது, தம்ஸ்அப் காமிக்கிறதுன்னு வீடியோ முன்னாடி ஃபன் பண்ணிட்டு போனாங்க.
ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது இதில் நடக்கிறச்ச. அந்த சன் லைட்டில் பாருங்களேன், இந்த சர்ச் என்ன மஸ்தாக இருக்குது பார்க்குறதுக்கு, பேக்ரவுண்டோட சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வீடியோ கொஞ்சம் ஷேக்கியாக இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க. என்னால் இன்னைக்கு ஹெல்த் கண்டிஷனில் அவ்வளோதான் என்னால் நடந்து போய் அந்த வீடியோவை எடுக்க முடிஞ்சுது. அவ்வளோதான், லாஸ்ட் டே வந்தாச்சு இல்லையா. இதுக்கு மேலே இந்த மஜா 2 days கழித்து வந்து பார்த்தேன்னா இப்படி இருக்காது, டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ரம்ஜானோட அந்த பரபரப்பு இருக்கிற நேரத்தில் இதை கவர் பண்ணணும்னு இந்த ஏரியாவுக்கு வந்தேன் நான். ஸோ ஓரளவுக்கு இந்த இடத்துல போக முடியும். அட் த எண்டில் அவங்களுடைய இதெல்லாம் இன்றைக்கி 6 மணி ஆனால் அந்த கவுண்டர் போட்டிருக்காங்க, இஃப்தார் கவுண்டர்லாம். ஸோ நான் அங்கெல்லாம் போகல, இது வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே நான் யூ-டர்ன் பண்ணிவிடுவேன். பாருங்களேன், அந்த ஸ்ட்ரீட்ஸு, அந்த லேம்ப்பு, அந்த மசூதி, இந்த அட்மாஸ்பியரே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்படியெல்லாம் இல்லை முன்னாடி. ஐ திங்க் இது லேட்டர் நல்ல ஓரளவுக்கு வைடர் ரோடு பண்ணி காங்க்ரீட் ரோடெலாம் போட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. நான் இந்த சைடு வரவே இல்லை. ஸோ எனக்கு எல்லாமே புது அனுபவமாக இருந்தது. சன் செட்டோட லைட்டிங் தான் இதோட இன்றைக்கி ஆடட் அட்வான்டேஜ். இன்றைக்கி உண்டான வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த குனாஃபா பண்ணித்தரா இல்லையா, அதோட பேஸ் இது தான், அந்த சேமியா மாதிரி இருக்கிறது. எல்லோரும் ஒரு மாதிரி சாயங்காலமாக ஆஞ்சி ஓஞ்சி போயிட்டாங்க பாவம். அவங்கெல்லாம் ஃபாஸ்டிங் வேறு இருக்காங்க. அட் த சேம் டைம் ஷாப்பிங் பண்ணி ஈவினிங்கில் தில் பிகம் வெரி டயர்டு. பார்க்குறதுக்கே டயர்டாக தெரிஞ்சாங்க. வெயில் தாங்க முடியல, எல்லா கடையிலையும் எக்கச்சக்கமாக ஃபேன் ஓடுறது. அதனால தான் அந்த ஒரு மாதிரி ஷேக்கியாக உங்களுக்கு தெரியறது. அந்த இங்கிலீஷ் கலர் இருக்கு இல்லையா, மாவு கலர், அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. சம் ரிசப்ஷனுக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் போடலாம், அழகாக இருக்குது. ரிசப்ஷனுக்கெலாம் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா டெஃபினட்டாக இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போல்லாம் இந்த என்னோடய மச்சினர் பொண்ணுலாம் கூட அந்த கல்யாணத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய
ஒர்க் பண்ண ஸ்கர்ட்ஸ் எல்லாம் தான் போட்டுட்டு இருந்தா. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிட்டோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரோட்டில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு செப்பல்ஸ் கிடைக்கும். போத் மென் அண்ட் உமன், கிட்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கும். ஃபார்மல் கிடைக்கும், பார்ட்டி வேர் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த இடம் வந்து பெஸ்ட் பிளேஸ் ஃபார் பையிங் இது ஃபுட்வேர் வாங்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடைக்குள்ளே கூட்டின்னு போகிறேன் பாருங்கோ. நான் ரொம்ப அசந்து மயக்கமே வர அளவுக்கு ஆயிட்டேன். மெஜாரிட்டி ஆஃப் த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த மைக்ரோ பிளேட்டடானது ஐம்பொன் ஜுவல்லரின்னு சொல்லுவா இல்லையா, எல்லாம் கோல்டு ரெப்ளிகா மாதிரி இருந்தது. ஒரிஜினல் தங்க கடையில் கூட இவ்வளோ வெரைட்டி நம்மளால் பார்க்க முடியாது. இங்கே அப்படி கொட்டி கிடக்கு வெரைட்டிஸ். சேல் எப்பயுமே இருக்குமான்னு கேட்டேன். ஏன்னா 50% ஆஃப் போட்டிருந்தா, இல்லை ரம்ஜானுக்கு தான் அது ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆஃப்டர் 50% எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ் காஸ்ட்லியாக தான் இருந்தது. பிகாஸ் இப்போ ஆன்லைன்லாம் நிறையா தெரியும் ப்ரைஸஸ்ஸு. பட் அதாவது உங்களுக்கு சாய்ஸஸ் நிறையா இருக்குது, அது மட்டும் நிஜம். இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம மோதிரம்லாம் போட்டுப்போம் இல்லையா, அந்த பழைய காலத்து மாடல் மோதிரங்கள்லாம் அந்த கல் பதிச்ச மாதிரி அதெல்லாம் வச்சுருந்தாப்புல. இது எல்லாமே இந்த ஐம்பொன் ஜுவல்லரிஸ் தான். இன்றைக்கி தங்கம் வைக்கிற வேலை அந்த கடை பக்கம் கூட கிராஸ் பண்ணி நடக்கவே பயமாக இருக்குது. ஸோ அதுக்கு இது எவ்வளவோ தேவலாம். ஏதோ ஒன்று ஆசையாக வாங்கி மாட்டின்ட்டு கல்யாணத்தை அனுபவித்தோமா போனோமான்ற மாதிரி இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம். பயம் இல்லை. அப்பா வெரைட்டி ஒரிஜினல் நகை தோத்துது. இந்த நகைகளுக்கெலாம் அவர் வந்து 5 வருஷம் கேரண்டின்னாரு. எதுவும் பில் கொடுப்பாரா, எதை வச்சு யார்கிட்ட கிளைம் பண்ணணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியலை. ஸோ அவர் சொன்ன விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை நம்ம வாங்கியிருந்தோன்னா அடுத்தது அந்த கொஷினுக்கு தான் நம்ம போயிருப்போம். எல்லாமே வேடிக்கை பார்க்குறது தான் வேலை. நல்லா சந்தோஷமாக திருப்தியாக என்ன சொல்கிறது, மன நிறைவோடு ஃபுல்லும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். அதான் சொல்கிறேன்னா, இப்போ நோன்பு திறக்கிற டைம் ஆனதுனால க்ரௌடு சுத்தமாக இல்லை. நான் ஒரு ஆள் தான் நின்று ஃபுல்லும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இந்த கடையில் வாசலில் வேறு எல்லாேருக்கும் தண்ணி ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தா, வாட்டர் பாட்டில்ஸ். அவள் நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிட்டு தான் நோன்பு திறந்துட்டு அப்புறமா சாப்பிடுவா போல் இருக்குது. அது அவளதில் புண்ணியம் போல் இருக்குது, தண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணால். ஸோ எல்லாேருக்கும் வாட்டர் பாட்டில்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இந்த கடையையும் வேடிக்கை பார்த்து சந்தோஷமாக திருப்தியாக இந்த கடையை விட்டு வெளியில் வருவோன்னு வந்தேன். நிறைய ஜுவல்லரியோட பேட்டர்ன்ஸ் வந்து கேரளா டிசைன் மாதிரி எனக்கு தோணித்து. அதே போல் நார்த் இண்டியன்ஸ் அந்த காக்ராக் மேலே போடுற அந்த ரிசப்ஷன் ஜுவல்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சோக்கர் டைப் எல்லாமே வந்து கிராண்டாக இருந்தது. அதெல்லாம் நம்மளால் தங்கத்தில் வாங்கி வச்சுன்னு என்ன பண்ண போகிறோம், அவ்வளோலாம் அடிக்கடி போட்டுக்கு போகிறது கிடையாது. இந்த மாதிரி அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் என்ன கேட்டாக்கு. என்னோடய கையில் முண்டு ஜாஸ்தி, எனக்கு வளையல் போடுறதே ரொம்ப கஷ்டம். எனக்கு 210 ஆர் 212 கூட சம்டைம்ஸ் தேவைப்படும். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த கடையில் கேட்டேன், இருக்கான்னு கேட்டேன். இருக்குன்னு சொன்னார். இருக்குன்னே யாரும் சொல்ல மாட்டா. இந்த கடையில் முதல் தடவையாக நிறைய வெரைட்டி இருக்கே, வேணுமா காமிக்கட்டுமான்னு கேட்டார். வரேன் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து வாங்குறேன்னு சொன்னேன் நான். ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டேன். இந்த கடை போதும், நம்ம வெளியில் போகலாம். இருட்டியே போயிடுதா. ஆல்மோஸ்ட்டு எல்லா கடையிலையும் லைட்டு போட்டுட்டா. ஸோ அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் போல இருக்குது அதுக்குள்ளே. ஓகே, அடுத்ததுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் வாங்கோ. லேசாக வேறு பசிக்கிற மாதிரி இருக்கேன், நிறையா நடந்துட்டேன் வேறு. இந்த இடத்துலலாம் முன்னாடி ரொம்ப தோண்டி போட்டு கேபிள் ஒர்க்கு என்னென்னமோ பண்ணி காங்கிரீட் ரோடு போட்டுட்டா.
அதனால் தரையை பார்க்காம நடக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது. இல்லைன்னா விழுந்து பல்லு முகரையெல்லாம் பேந்துடும், அப்படி இருக்கும் ரோடு முன்னாடி. ஒரு 15 இயர்ஸ் பேக் இந்த ரோடு ஃபுல்லும் கம்ப்ளீட்டாக ஃபுட் கோர்ட் மாதிரி ஏகப்பட்ட ஃபுட் ஐட்டங்கள் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ ஹியர் அண்ட் தேர் 1-2 பீப்புள் தான் இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்துட்டுருக்கா. மற்றபடி எல்லா கடையும், அதாவது அந்த காலத்து வீடாகவே இருக்கும், அப்படியே பழைய காலத்து வீடு வாசலில் ஃபுட் கோர்ட் இருக்கும். இப்போ அந்த வீடு அத்தனையும் அழித்து பெரிய பெரிய ஒரு 5 அடுக்கு மாடி கட்டடங்களாக வந்து எல்லாமே துணிக்கடையாகவே மாறிடுத்து. முன்னாடி அவ்வளோ ஃபுட் ஐட்டம் கிடைக்கும். என் பொண்ணோட ரொம்ப ஃபேவரட் கொத்து பரோட்டாலாம் இங்கே தான் கிடைக்கும். அந்த கொத்து பரோட்டா சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், பழைய வீடுகளாக இருக்கும். அந்த பழைய வீடுகளோட வாசலில் நிறைய கடைகள் போட்டிருப்பா, சாப்பிட்ற கடைகளாக. நிறைய தமிழ்காராளோட கடைகள்லாம் இங்கே இருந்தது. ஒரு 5 பிரதர்ஸ் சேர்ந்து இங்கே ஒரு கடை இருந்தது. அவள் அத்தனை பேர் பிரிஞ்சு போய் தனித்தனியாக ஹோட்டல் வச்சுட்டா. ஸோ அங்கே ஒன் ஆஃப் த கடை தான் வந்து சரவண பவன்னு ஒன்று உண்டு, இன்னமும் அங்கே ரன் ஆகின்னு இருக்குது. அந்த கடையில் நாங்கள் இந்த சைடில் போனால் அது பியூர் வெஜிடேரியன், தமிழ்நாட்டு ஸ்டைலில் பக்கா தமிழ்நாட்டு ஸ்டைல் ஃபுட்டு உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே சட்னி, அப்புறமா அந்த சாம்பார் எல்லாமே உங்களுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டு ஸ்டைலில் உங்களுக்கு கிடைக்கும். யாராவது ட்ரை பண்ணியிருக்கேலா, சாப்பிட்ருக்கேலா அப்படின்றதுக்கு அந்த கடையை பார்த்த உடனே எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, போயிருக்கேலா, எப்படி இருக்கும் டேஸ்ட்டு அப்படின்றத. என்ன சன்செட் ஆனாலும் லேசாக சூடு வாமாக இருக்குது. ஒருத்தர் பாருங்கள் விசிறியண்டே போயின்னு இருக்கா. முன்னாடியெல்லாம் தைக்கிற துணி வாங்கி நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணுவோம். இந்த ஒன் ஆஃப் த சந்தில் தான் என்னோடய ரெகுலர் டெய்லர் இருந்தார். இப்போல்லாம் தைக்கிறதே விட்டு போச்சு. அந்த டைம்லலாம் ரொம்ப வருவோம். இப்போல்லாம் வந்து ஒரு 10-12 வருஷம் ஆச்சு இந்த இடங்களுக்கெலாம் அவ்வளோவா வந்து. அந்த ரோட் கார்னரில் இருக்கிற ஃப்ரூட் ஸ்டாலில் நாங்கள் முன்னாடிலாம் ரெகுலராக ஃப்ரூட் பவுல் வாங்கி சாப்பிடுவோம். அவருக்கும் வயசாகிடுது, எங்களுக்கும் வயசாகிடுது. 20 வருஷமாக அந்த பர்சன் அங்கே பார்த்துட்டுருக்கேன் நான். ஃபைனலி நான் சொன்ன அந்த சரவண பவன், ஸ்ரீ சரவண பவனுக்கு வந்தாச்சு. அங்கே அவங்க எப்பயுமே லைவ் கவுண்டர் வெளியில் போட்டுருப்பா, தோசை இந்த மாதிரி கிடைக்கும். இந்த லெஃப்ட் சைடில் இப்போ அவள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி பெரிய வானலியில் வச்சு வாசல்லையே வடை தட்டி போட்டுருந்ததெல்லாம் போக இப்போ ஒரு அழகாக ஒரு நீட்டாக கவர்டாக ஒரு கவுண்டர் மாதிரி வச்சுட்டா. இங்கே தோசை இதெல்லாமே நீங்கள் பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் கிடைக்கும். அது இல்லாமல் மேலே வந்து உள்ள கிச்சன் இருக்குது, மேலே வந்து ஒரு உட்காந்து சாப்பிட்ற சர்வீஸ் ஹாலும் இருக்குது. இதெல்லாம் இப்போ சாட் கவுண்டர் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் மேலே சாப்பிட்ற இடம். நம்ம ஊர் மாதிரி 2 இட்லி இல்லை 3 இட்லி கொடுப்பா. அதே போல் கார சட்னி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் மசால் தோசை. இந்த ஊர் ஸ்டைலில் கொஞ்சம் கலர் சட்னி போட்டிருக்கா. அதர்வைஸ் டேஸ்ட்லாம் நம்ம தமிழ்நாடு தான். வடை கூட பாருங்க ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். பரோட்டா மட்டும்தான் டிசப்பாயிண்டட், அது கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துருந்துருக்கணும், அப்படியே போட்டு கொடுத்துட்டா. ப்ரைஸ் பார்த்தேலாம் ரொம்ப ரீசனபிள். நாங்கள் இத்தனை ஐட்டமே 190 ருபீஸ்க்கு தான்
ஒரு டீயோடு சேர்த்து 190 ருபீஸ் பே பண்ணினோம், விச் இஸ் ரீசனபிள் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் சாப்பிட்டாச்சு, வெளியில் வந்தாச்சு, கும்மிருட்டாகவே ஆகிடுத்து ஆல்மோஸ்ட்டு. ஸோ அந்த இடத்துல தான் பார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இன் அண்ட் அரவுண்ட் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டேன். லைட்டிங் எல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. எப்பயுமே அந்த ஃபெஸ்டிவலுக்கு அந்த அலங்காரம், லைட்டிங் இதெல்லாம் பார்க்குறச்ச அந்த மூடு நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்பை க்ரியேட் பண்ணும். ஸோ ஆன் த வேல பார்த்தெல்லாம் எல்லா முஸ்லீம்ஸ் கல்யாண மண்டபத்துலேயும் சேல் போயின்னு இருந்தது. லாஸ்ட் மினிட் இப்போ ஷாப்பிங் சேல்லாம் போயின்னு இருந்தது. மசூதிகளில் பயங்கர அலங்காரங்கள் எல்லாம் அப்படியே ரோடு ஃபுல்லு பார்த்துட்டே அப்படியே வீடு வந்து சேர்ந்தாச்சு. இன்றைக்கி டே இப்படியும் ஒரு அமக்கலமான ஒரு ஷாப்பிங் விலாகோட பெருசாக நான் ஒன்றும் பண்ணலை, வேடிக்கை பார்த்தது தான். அதுக்கே நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். இனிமேல் போய் மாத்திரையை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க வேண்டிதான். குட் நைட் டு ஆல். பாய் பாய்.